நிகரற்ற பேரன்புடையனுமாகிய எல்லாம் அல்ல அந்த ஏக இறைவனை போற்றி புகழ்ந்தவனாக, அவனால் வெறுக்கப்பட்ட அனைத்து கெட்ட காரியங்களிலிருந்தும் அவனிடமே பாதுகாப்பு தேடியவனாகவும், அகிலத்திற்கு ஓர் அருள் கொடையாக அனுப்பப்பட்ட இறை தூதர் முகமது நபி அவர்கள் மீதும், அவருடைய தோழர்கள் தோழியர்கள் மீதும், அவருடைய குடும்பத்தார் மீதும், மேலும் அந்த உத்தமர் சொன்ன சத்தியத்தின் அடிப்படையில் வாழ்க்கையை நடத்தி அதையே பிற மக்களுக்கும் உபதேசித்து வந்த அனைத்து நல்லடியார்கள் மீதும், இந்த காணொலியை கண்டுகொண்டிருக்கின்ற ஏனைய அனைத்து சமூகங்களை சார்ந்த சகோதர சகோதரிகள் மீதும் அந்த ஏக இறைவனின் சாந்தி, சமாதானம், கருணை, கிருபை அனைத்தும் உண்டாகட்டுமாக. நேசிக்கப்பட வேண்டிய மிக உன்னத தலைவர்களில் முக்கியமான ஒரு நேசத்துக்குரிய ஒரு நபர் இயேசு கிறிஸ்து என்று அழைக்கப்படுகிற ஈசா அலைஹிஸ்ஸலாம். உண்மையில் இயேசு கிறிஸ்துவை சரியாக நேசிப்பது முஸ்லிம்களா மற்றவர்களா என்று பார்த்தோம் என்று சொன்னால் 100% இயேசு கிறிஸ்துவை உளமாற நேசிப்பது முஸ்லிம்களே. அதற்கான காரணம் என்ன என்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவும் ஓர் முஸ்லீம். இது அநேக கிறிஸ்தவ மக்கள் இந்த விஷயத்தை சொன்னால் அதிர்ச்சி ஆயிடுறாங்க. சரி சகோதரி, நீங்கள் சரி சகோதரா இல்லை சரி சகோதரி பேசும் பொழுது நீங்கள் இயேசு கிறிஸ்து சொன்ன விஷயங்களில் எல்லாத்தையும் புறந்தள்ளிட்டு இயேசுவை நேசிக்கிறதா நீங்கள் சொல்கிறீங்க. நாங்கள் இயேசு கிறிஸ்து சொன்ன எல்லாத்தையும் பின்பற்றிக்கிறோம், அதே நேரத்தில் இயேசு கிறிஸ்து எப்படி சொன்னாரோ அப்படி ஃபாலோ பண்ணுறோம் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லும் போது அதிர்ச்சி ஆயிடுறாங்க. இதுக்கு மைய காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், வேதங்களை தன்னுடைய இதயத்திற்கு அருகாமையில் வைத்திருக்கக்கூடிய கிறிஸ்தவ மக்கள் வேதத்தில் சொல்லப்பட்ட செய்தியை புறக்கணித்து விட்டு, வேத போதகர்கள் எப்படி தங்களுடைய லாபத்திற்காக எதையெல்லாம் சொல்ல வேண்டுமோ அதை சொல்லும் பொழுது அதை கொண்டு மக்கள் வழி நடந்து கொண்டிருக்கின்றார்கள். அதன் விளைவாகத்தான் இயேசு கிறிஸ்து சொன்ன செய்தியை புறந்தள்ளிவிட்டு இயேசுவை நேசிப்பதாக விளங்கிக் கொள்கிறார்கள். ஏராளமான கிறிஸ்தவ நாடுகளில் இன்றைக்கு பன்றி இறைச்சி தான் உணவாக இருக்கிறது. இதற்கு எதிரான கருத்துடைய இயேசு கிறிஸ்து. ஏராளமான கிறிஸ்தவ நாடுகளில் மது பழக்கம் அடிமையாக்கப்பட்டிருக்கிறது, மக்கள் அடிமையாகி கிடக்கிறார்கள். இதற்கு எதிரானவர் தான் இயேசு கிறிஸ்து. ஏராளமான கிறிஸ்தவ நாடுகளில் அரைகுறை ஆடைதான் நமக்கு கண்ணியம் என்று உடுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இதற்கு நேர் எதிரானவர் தான் இயேசு கிறிஸ்து. கண்ணியத்திற்குரிய ஸ்திரீ அப்படின்னு உலகத்தில் முதல்ல அழைக்கப்படுறது யார் அப்படின்னு சொன்னா, அன்னை மரியம். அதான் இயேசு கிறிஸ்துனுடைய தாயார் மரியாள். அவங்க கண்ணியத்திற்குரிய ஆடை தான் உடுத்தினாங்க, கண்ணியமாக தான் வாழ்ந்தாங்க. அந்த மரியாள் பெற்றெடுத்த மகனை பின்பற்றுவதாக சொல்லக்கூடிய இவர்களுடைய ஆடைகள் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், ஒன்று ஆண்கள் தலை குனிந்து கொள்ள வேண்டும், இல்லை என்றால் அவர்கள் விபச்சாரிகளைப் போல தங்களை அலங்காரம் செய்து கொண்டு நடப்பதை பார்க்கலாம். இப்படி எந்த விதத்திலேயுமே இயேசு கிறிஸ்துவை பின்பற்றாத இவர்கள் எப்படி அவருடைய நேசத்திற்குரியவராக முடியும்? இப்படி பல விஷயங்கள் நம்ம எடுத்து வைக்கும் பொழுது என்ன சொல்றாங்க, இது முந்தைய கால மக்களுக்காக சொல்லப்பட்டது, இப்போ அதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு சொல்லி பல விஷயங்களை என்ன பண்றாங்க, புறந்தள்ளிட்டு நாங்கள் அவரை நேசிக்கிறதா சொல்றாங்க. உண்மையிலேயே நேசிக்கிற எண்ணத்தோடு தான் அவங்க இருக்கிறாங்க, நேசிக்கிறதா தான் நினைச்சுக்கிறாங்க. ஆனால் அவங்க நேசத்துக்குரியவங்க ஆவாங்களா அப்படின்னு சொல்லி இந்த உலகத்துடைய பார்வையோடு அதை ஒட்டி பார்த்தோம்னா தெரியும். பல மக்களை பெற்றெடுத்த ஒரு தந்தை தன்னுடைய பிள்ளைகளுக்கு திருமணமாகி ஒரு பிள்ளையாக குடும்பத்தை விட்டு பிரிந்து தனி குடித்தனம் செல்லும் பொழுது, இல்லை ஒரே வீட்டுக்குள்ள இருக்கும் போதே தனியாக சமையல் செய்து சாப்பிடுவது, இல்லை ஒரே இடத்துல சாப்பிட்டா கூட பெற்ற பிள்ளை அப்பா நீங்கள் எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு கூட கேட்காம ஒரே வீட்டுக்குள்ளே சாப்பிட்டுட்டு தன்னைத்தானே ஒதுக்கிக்கிறது, இதெல்லாம் சில குடும்பங்கள்ல நடந்துட்டு இருக்கு. ஒரு தந்தை மனமிட்டு அழுறார், குமரி அழுகிறார். எனக்கு எதிரில் உட்காந்து என் மகன் சாப்பிட்றான், அப்பா நீங்கள் சாப்பிட்டீங்களான்னு கூட கேட்க மாட்டேங்கிறான். அவன் சாப்பாடு தரணும் நான் எதிர்பார்க்கல, ஒரே வீட்டில் தான் இருக்கிறோம், அவன் தனியாக சமைச்சு சாப்பிட்றான், அவன் உட்காந்து சாப்பிட்றது என்னுடைய பார்வைக்கு தெரிகிற தூரத்தில் தான் இருக்குது. அப்பா நீங்கள் சாப்பிட்டீங்களான்னு கேட்டிருந்தான்னா எனக்கு சாப்பிட்ட மாதிரியே அவன் உணவு கொடுத்த மாதிரி ஒரு மனநிறைவு ஏற்பட்டிருக்கும். நான் ஏறக்குறைய பல ஆண்டுகளாக உழைத்த சொத்துக்கள் இருந்து அவங்களுக்கு பங்கு கொடுத்துருக்கிறேன், ஆனால் சாப்பிட்டியாப்பான்னு ஒரு வார்த்தை கேட்க மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லக்கூடிய பல நிகழ்வுகள் நடந்துட்டு இருக்கு.
ஒரு மருத்துவ ரீதியாக கூட ஒரு அவசர காலத்திற்கு யாராவது அழைச்சிட்டு போனால் பக்கத்து வீட்டிலேருந்து ஒருத்தர் வரணுமே தவிர தன் பிள்ளை தன்னை அழைச்சிட்டு போய் பெருவாரியான பிள்ளைகள் பெற்றோரை கவனிக்கிறது இல்லை. அப்போ இப்படி ஒரு ஒரு சின்ன சின்ன விஷயங்களை கூட எதிர்பார்க்கக்கூடிய ஒரு தந்தை அவர் மரணித்து விட்டால் என்ன செய்கிறாங்க? பல லட்சங்களை செலவு செய்து அவர்களுக்கு இறுதி ஊர்வலம் நடத்தப்படுகிறது, பேனர்கள் போஸ்டர்கள் ஒட்டப்படுகிறது. அந்த உண்மையான தந்தை எதை நேசிப்பார்? உயிரோடு இருக்கும் பொழுது அப்பா நீங்கள் சாப்பிட்டீங்களான்னு கேட்கக்கூடிய அந்த ஒரு வார்த்தையை தான் நேசிப்பாரே தவிர, நீங்கள் செத்ததுக்கு அப்புறம் பல லட்சங்களை செலவு செய்கிற இந்த ஆடம்பர வேண்டுவாத்தியம், அதாவது ரதங்கள், அதாவது பணத்தை எடுத்துகிட்டு போகிற ரதங்கள், இதையெல்லாம் அவர் ரசிக்க போகிறதில்ல, அவருக்கு தெரிய போகிறதில்ல, அவர் விரும்ப போகிறதில்ல. அதே போல தான் இயேசு கிறிஸ்துன்னு சொல்லக்கூடிய அந்த இறை தீர்க்கதரிசி அவர் என்ன சொன்னாரோ அந்த அடிப்படையில் உங்களை வாழ்க்கையை அமைச்சிக்கிட்டா தான் அவங்கள நாம் உண்மையாக நேசிக்கிறதா அர்த்தமே தவிர, அவங்க சொல்லாததை நீங்கள் செஞ்சுட்டு நான் அவர் மேலே நேசம் வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவதும், எப்படி இறந்து போனதுக்கப்புறம் ஒரு தந்தைக்கு மரியாதை செலுத்துறது எப்படி ஒரு சரியில்லையோ அதுபோல தான் இயேசு கிறிஸ்து சொன்னதை விட்டுட்டு சொல்லாததை ஃபாலோ பண்ணும்போது நிச்சயமாக அவருடைய நேசத்துக்குரியவராக நீங்கள் ஆக முடியாது. அதனால தான் சொல்கிறோம், இயேசு கிறிஸ்துவை உண்மையில் அப்படியே நேசம் கொள்வருடைய மக்கள் முஸ்லீம் மக்கள் தான். ஏனென்று சொன்னால் இறைவன் மோசேவுக்கு இட்ட கட்டளைகள், அதற்கு முந்திய இறை தூதர்களுக்கு இட்ட கட்டளைகள், அதே போல தனக்கு பின்னாடி வரக்கூடிய தீர்க்கதரிசி ஆகிய முகமது நபி அவர்களுக்கு சொல்லப்பட்ட அந்த கட்டளைகள் அனைத்தையும் ஃபாலோ பண்ணக்கூடியது முஸ்லீம்கள் மட்டுமே. அப்போ இதில் இயேசு கிறிஸ்து சொன்ன செய்தியும் சேர்த்து ஃபாலோ பண்ணுறதுனால உண்மையில் நேசிக்கக்கூடிய மக்கள் முஸ்லீம் மக்களாக இருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து வாழ்ந்த போது முஸ்லீமாக தான் வாழ்ந்தார். அவர் மீண்டும் வந்து அவர் வரும் பொழுது நாமளும் இருந்தோம் அப்படின்னு சொன்னால் அந்த உண்மையை எடுத்துரைப்பார். அப்போ நாம் புரிஞ்சுக்கிட்டு திருத்திக்கிட்டு அவர் சொன்னதன் அடிப்படையில் நம்ம வாழ்க்கையை அமைச்சு கொள்ள முடியும். ஆனால் அவர் வருகையின் போது, அவருடைய இரண்டாவது வருகையின் போது நாம் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டால், நாம் அதற்கு முன்னாடி மரணித்திருந்தால் நம்மை நாமே திருத்திக் கொள்ள முடியாது. அப்படி திருந்தாத ஒரு சூழ்நிலை ஏற்படும் பொழுது பரலோக ராஜ்யம் கிடைக்காது. பரலோக ராஜ்யம் தடை செய்யப்படும் பொழுது முழு உறுதியான அந்த அழிவில்லாத வாழ்க்கையில முழுமையாக நாம் நஷ்டத்துக்குரியவங்க ஆயிடுவோம். இப்படிப்பட்ட பல செய்திகளை பைபிளும் பேசுகிறது, முந்தைய வேதங்களும் பேசுகிறது. இறுதியாக இறைவனால் இறுதி வேதமாக வழங்கப்பட்டக்கூடிய இந்த திருக்குரானும் அதை பற்றி பேசுகிறது. இயேசு கிறிஸ்து கூறி இயேசு கிறிஸ்துடைய செய்தியை பல செய்திகளாக திருக்குரானிலே ஆங்காங்கே பல செய்திகள் சொல்லப்பட்டிருக்கிறது, பெருவாரியான செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது. காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், இயேசு கிறிஸ்துவோட முகமது நபி குறைஞ்சவங்க. அதனால தான் பாருங்கள், ஒரு சில கிறிஸ்துவங்க வாதம் பண்ணும்போது சொல்கிறாங்க, குரானில் பாருங்கள் பல இடங்களில் இயேசு கிறிஸ்து குறித்து தான் சொல்லப்படுது, முகமது நபி செய்தி கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், இயேசு கிறிஸ்து அவருடைய செய்தியை தான் புரிந்து கொள்ளாமல் அநேக மக்கள் வழிகாட்டில் இருப்பாங்க. அதனால் அவங்களை குறித்து அதிகமாக சொல்ல வேண்டிய காரணம் இருக்குது என்பதனால தான் படைத்த இறைவன் அவரை குறித்து அதிகமாக பேசுகிறான். அவருடைய தந்தையை பற்றி பேசுகிறான், அவருடைய பெற்றோரை பற்றி பேசுகிறான், அவருடைய முன்னோர்களை பற்றி பேசுகிறான், அவர் எப்படி வாழ்ந்தார், தொட்டில் பருவத்திலும் வயோதியத்திலும் நல்ல வார்த்தையை தான் பேசுவார்ன்றதை பற்றி பேசுகிறான். இப்படி பல செய்திகளை சொல்வதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், அவருடைய செய்தியால் தான் பல மக்கள் பின்பற்றாமல் அவரை நேசிக்கிறதா சொல்லி வழிகட்டு போயிடுவாங்க. அவங்க நேர்வழி பெறணுமேங்கிறதுக்காக தான் இவ்வளோ உன்னதமான செய்திகளை குறித்து அவர் குறித்து சொல்லப்படுகிறது. முகமது நபி குறித்து புரிதலும் அதற்கான பதிவுகளும் ஏராளமாக இருப்பதால் குறைத்து சொல்லப்படுகிறது. ஆனால் இதில் கூட தங்களை பெருமை பாராட்டி கொண்டு திரும்ப மீண்டும் அவங்க பல தவறான சிந்தனையின் பக்கமே திரும்புகிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு தவறான சிந்தனையிலிருந்து விடுதலையாய் சத்தியத்தின்படி சத்தியத்தை புரிந்து அதன் அடிப்படையிலே நாம் வெற்றி பெற்று இம்மையிலும் மறுலோகத்திலும் வெற்றி பெறக்கூடிய மக்களாக படைத்த இறைவன் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள்வான் என்று வேண்டிக் கொண்டவனாக வாய்ப்புக்கு விடைகூறி நன்றி பெறுகிறேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.